ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இமெயில். இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி இமெயில போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெக்யூர்டு கண்டிஷன் வர வைக்கணும். இந்த ரெக்யூர்டு கண்டிஷன் வர வைக்கணும். எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இமெயிலுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? இதில் ரெண்டு விதமான எரர் வந்து வர வைக்கணும். ஒன்று இமெயிலே இல்லைன்னா இமெயில் வர வைக்கணும். இதில் லென்த் கண்டிஷனாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இமெயிலுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். என்ன பேட்டர்ன் அப்படின்னா, அட்டு இருக்கணும், டாட் இருக்கணும், அதை ஃபாலோட் பை 2 or 3 கேரக்டர்ஸ் இருக்கும். இதுதான் வேலிட் இமெயில். கரெக்டா? கரெக்ட். ஓகேவா? அதுதான் வேலிட் இமெயில். சரியா? நான் டைப் இமெயில்னு வச்சிருக்கேன். யாரோ கேட்டீங்க, ஃபர்ஸ்ட் நடத்தும் போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. இது வேலிடேட் பண்ணிடலாம். சப்போஸ் நான் வேலிடேட் கொடுக்கலனாலும் அது வந்து சொல்லுமா அப்படின்னு. அதனுடைய வேலை அட்டு மட்டும்தான் கொடுக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்து என்ன பண்ணலாம்னா, இமெயில் தான் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதனுடைய ரெக்யூர்டு கண்டிஷன் எழுதுவோம். அகைன் எப்பயும் போலதான் இமெயில் ஐடி இமெயில். ஓகேவா? வேல்யூ நான் வேரியபிள் நேமும் இமெயிலே வைக்கிறேன். இது என்ன வேணாலும் இருக்கலாம். சொல்லி நான் கொஞ்சம் அட்டை காப்பி பண்ணாதீங்க. ஓகேவா? யூசர் இமெயில் எடுத்துக்கிறேன். இப்போ இல்லை அப்படின்னா ரெட் கலர்ல எரர் காட்டும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த விஷயத்தை அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். இமெயில், அதாவது யூசர் இமெயில் எம்டியா இருந்தா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸையே ரெட் கலர்ல முதல்ல பண்ணு. பாக்ஸை ரெட் கலர்ல பண்ணு. நெக்ஸ்ட் இந்த இமெயில் எரரை காட்டு. இமெயில் எரர்ன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இமெயில் இஸ் ரெக்யூர்டுன்றத காட்டு அப்படின்னு சொல்லணும். வந்துச்சா? இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். போகணும் அப்படின்னா அகைன் இந்த இதை எடுத்துக்க வேண்டியதான். இதை நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. இதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இமெயில் எரர், இமெயில் எரர். ஆனா இது வேலிட் இமெயிலா கேட்டா கிடையாது. இது வேலிட் இமெயிலான்னு கேட்டா கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம செக் பண்றது? ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்து செக் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, யார் என்கிட்ட கேட்டீங்கன்னு தெரியல, ஆனா இந்த பேட்ச் கேட்டீங்கன்னு தெரியல. இந்த பேட்ச் கேட்கறதுக்கு 90% வாய்ப்பு இல்லை. பட் ஆனா இதை யோசிச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ஒரு கேரக்டர் அப்பரா இருக்கணும், ஒரு கேரக்டர் லோயரா இருக்கணும், அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கணும். இந்த மாதிரினா பாஸ்வேர்டு காம்பினேஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? அதி நீ மட்டும்தான் எனக்கு இந்த பேட்ச்ல ஓகே. ஸோ பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இதை இப்படி கொடுத்துட்டா ஓகே ஆயிடு. என்ன கேட்கும், ஒன்று அப்பர் கேரக்டர், ஒன்று லோயர் கேரக்டர், ஒன்று நம்பர் அப்படிலாம் வேணும். மொத்தம் ஒரு 10 கேரக்டராச்சும் இருக்கணும், 16 கேரக்டராச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி உட்காந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூகுளுக்குள்ள அதே கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க.
ம் இந்த ரெக்ரஸ் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம சொல்ற எல்லாத்துக்குமே அவங்க ஒரு பேட்டர்ன் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பேட்டர்னை எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் வேலிடேஷனு, பாஸ்வேர்ட் வேலிடேஷன் நான் சொன்னேன்ல, இமெயில் வேலிடேஷனும் இருக்கு. இமெயிலுக்கு எதுக்கு நான் ரெக்ரஸ் அப்படின்னா, இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் பியூர் ஜாவாஸ்கிரிப்டோட பேட்டர்ன். இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்க ஒரு இமெயில் தானான்னு செக் பண்ணலாம். அதுக்கு பேசிக்கா இவங்க ஒரு 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 பேட்டர்ன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, பாஸ்வேர்டு வேலிடேஷனுக்கு 1 அப்பர் கேஸ் 1 லோயர் கேஸ், இதுக்குன்னு ஒரு கண்டிஷன் எழுதிருப்பாங்க. நமக்கு அந்த கண்டிஷனை பற்றினா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. A to Z இருக்கணும், வேர்டு இருக்கணும், 7 to 14 கண்டிப்பாக இவ்வளோ கேரக்டருக்குள்ளார இருக்கணும், 7 to 14க்குள்ளார இருக்கணும். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டரு, A to Z ஸ்மாலு, A to Z கேப்ஸு, 6 to 20க்குள்ளார இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த பேட்டர்னை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுக்குற வேல்யூ கூட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நான் இமெயில் வேலிடேஷன் பண்ணுறேன். இமெயில் வேலிடேஷனுக்கு இதோ இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வேர்டு இருக்கணும், அட்டு சிம்பிள் இருக்கணும், ஒரு டாட் இருக்கணும், டாட்டை ஃபாலோ அவுட் பண்ணி 2 இல்லைன்னா 3 கேரக்டர் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வேலிட் இமெயில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பேட்டர்னை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதை நம்ம எப்படி யூஸ் பண்றது, நம்மளுடைய சிஸ்டத்துல எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னா, இந்த பேட்டர்னை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை எடுத்து டெஸ்ட்னு ஒரு மெத்தடு, நம்ம இந்த டெஸ்ட் மெத்தட் எழுதணுமான்னு கேட்டா தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க, இந்த ரெக்ரஸ்லயே எழுதி வச்சிருப்பாங்க. டெஸ்ட் அண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட், டெஸ்ட் அண்ட் மேட்ச் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி அவங்களாவே பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா கரெக்டாக எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த பேட்டர்னை எடுத்துக்கலாம். அந்த யூஆர்எல்லையும் அனுப்புகிறேன். பேட்டர்னை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னை காப்பி பண்ணிட்டு உங்களுடைய எந்த இடத்துல நமக்கு வேணுமோ இமெயில் பேட்டர்ன் இப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இந்த இமெயில் பேட்டர்னை நான் என்ன பண்ண போறேன்னா டெஸ்ட் பண்ண போறேன். எது கூட அப்படின்னா எனக்கு வர வேல்யூ மெயில் தானா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ண போறேன். பேட்டர்ன் அகைன்ஸ்ட் என்னுடைய வேல்யூ. ஓகேவா? இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த கண்டிஷன் எழுதணும், வேல்யூ இமெயில் தானா இல்லையான்றத எந்த இடத்துல எழுதுனா கரெக்டா இருக்கும். if I else இமெயில் தானா செக் பண்றதுக்கு ifல எழுதணுமா எல்ஸ்ல எழுதணுமா? இப்ப இந்த இடத்துக்கு if புரியல. எல்ஸ்ல ஏன் எழுதணும், ஏன் ifல எழுதணும்? ifல வந்து எதுவுமே இல்லைன்னா தான் if கண்டிஷன் போகும், ஏதாவது இருந்தா தான் எல்ஸ் கண்டிஷன் போகும். ஓகே, ஓகே. ஸோ லென்த் கண்டிஷன் மாதிரி தான். எதுவுமே இல்லாமல் என்னால் ஒன்றுமே டெஸ்ட் பண்ண முடியாது. எதா இருந்தால் தான் லென்த்து வச்சு எழுத முடியும். அதே தான் இமெயிலே இல்லைன்னும் போது என்னால் அதை போய் இமெயில் தானே செக் பண்ண முடியாது. என்ன செக் பண்ணலாம்னா இமெயிலை கொடு அப்படின்னு வேணால் கேட்கலாம். இமெயில் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்தால் தான் அது இமெயில் தானா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எழுதுறது. இப்போ நான் ஒரு கன்சோல் போடுறேன், இமெயில் செக்னு ஒரு இது வச்சுக்கிறேன். ஓகேவா? என்னுடைய பேட்டர்னை நான் இங்கே கொடுத்துட்டேன், இமெயில் பேட்டர்ன் அப்படின்றத இங்கே கொடுத்தேன். இதில் நான் டெஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய இமெயில் வேல்யூ எதில் வருது,
யூசர் இமெயில்ல வருது. இங்க நான் போட்டுட்டேன். இப்ப இமெயில் செக் ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் வருது? இந்த டெஸ்ட் மெத்தட் வந்து பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. வாட் இஸ் மீன் பை பூலியன் வேல்யூ? ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா ஃபால்ஸ். ஃபால்ஸ்னு வருது அப்படின்னா நமக்கே தெரியுது அது கரெக்டானது இல்லை. இன்னும் இப்பயும் வருது. நீ எத்தனை கேரக்டர் கொடுத்தாலும் அந்த இது போகாது. ஆனா ரெட் கலர் வரலையே, எரர் வரலையே, அதை வர வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னன்னா ஃபால்ஸ்னு வருது. ஃபால்ஸ்னு வந்தா நமக்கு ரெட் கலர் காட்டணும் அப்படின்றது மைண்ட் லெவல்ல செட் பண்ணிக்குவோம். சரி, எப்போ நான் ட்ரூ வரும்? அட்டு போடு. ட்ரூ வரல, ஒரு புள்ளி வை. அப்பயும் வரல. ஒரே ஒரு கேரக்டர் மேபி வரல. 2 கேரக்டர் வருது. இது இமெயில் ஐடியான்னு கேட்டா எஸ், கேரக்டர் இருக்கு, அட்டு சிம்பிள் இருக்கு, இது இருக்கு. ஆனா இது ப்ராப்பரான இமெயில் கிடையாது. ஒரு இமெயில்னா இதெல்லாம் இருந்தா தான் இமெயில். ஓகேவா? இப்போ இதுவே ப்ராப்பரா வேணும் அப்படின்னா ட்ரூ, இது ப்ராப்பரான இமெயில். ஓகேவா? இது எப்படி நான் வர வச்சுங்க? நான் வர வைக்கல. அவனுக்கு ஏது இருக்கிற கண்டிஷன் அந்த மாதிரி. அந்த பேட்டர்ன் வந்து என்ன கேட்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, இது கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கு. இதே தான் பாஸ்வேர்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியே தான் பண்ணணும். சரி, நான் எனக்கு இப்போ கண்டிஷன் ஹேண்டில் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபால்ஸ்னு வந்தா எனக்கு என்டர் வேலிட் இமெயில் ஃபார்மேட் அப்படின்னு வரணும். ரெட் கலர் பாக்ஸ் தெரியும். ஓகேங்களா? அப்ப ஃபால்ஸ்னு வந்தா இந்த இது வந்து ஃபால்ஸ்னு வந்தா, ட்ரூன்னு வந்தா எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை. ட்ரூன்னு வந்தா எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். அந்த இடத்துல நம்ம தைரியமா இதை எடுத்து போட்டுக்கலாம். கிரீன் கலர் காட்டுறதெல்லாம் காட்டிக்கலாம். பட் எப்போ ஃபால்ஸ்னு வருதோ அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அந்த ரெட் கலர் பாக்ஸை ஷோ பண்றேன். ரெட் கலர் பாக்ஸ் எனக்கு கண்டிப்பா வரும். இந்த இமெயில் இஸ் ரெக்யூர்டு போயிடணும். எனக்கு என்ன வரணும்னா என்டர் வேலிட் இமெயில் பட்டன். எனக்கு இது போயிட்டு அது வரணும். இது போயிட்டு அது வரணும் அப்படின்னா இமெயில் பேட்டர்ன் எரர், இதை காப்பி பண்ணிக்கோங்க. எல்ஸ் நீங்க வச்சுக்கிட்டு இமெயில் எரர் டிஸ்பிளே நன். எனக்கு இமெயில் எரர் தேவையில்லை, இமெயில் பேட்டர்ன் எரர் தான் வேணும். ஏன்னா ரெக்கார்டு வந்து முடிஞ்சு போச்சு. ரெக்கார்ட்னா ஏதாவது ஒரு கேரக்டராச்சும் இருக்கணும் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. ரெக்கார்ட் வேலிடேஷன் முடிஞ்சிருச்சா? ஒரே ஒரு கேரக்டர் வந்துருச்சா? என்டர் வேலிட் இமெயில். இப்போ கலரை சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ இதை எடுத்துட்டு எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு இந்த வேலிடேஷன் போயிடணும். இமெயில் இஸ் ரெக்யூர்ட் தான் வேணும். ஏன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ பார்த்தா ரெண்டுமே வருது. ஏன் ரெண்டுமே வருது அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு இந்த இடத்துல தேவை கிடையாது. ஓகேவா? நல்ல ஒண்ணுமே இல்லாத இடத்துல எனக்கு இது தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல நன் அப்படின்னு மாற்றி email is record as well. இப்போ இந்த இடத்துல கிரீன் கலர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனா என்டர் வேலிட் இமெயில் அகைன் இதே விஷயத்தை காப்பி பண்ணிட்டு ட்ரூவா இருக்கும்போது எனக்கு ரெட் கலரும் காட்ட தேவையில்ல, இந்த இதுவுமே காட்ட தேவையில்ல அப்படின்னு.
இப்போ புரியுதா? இந்த ஃபார்மை நம்ம வேலிடேட் பண்ணணும். நீங்க நீங்க இதை சும்மா ஸ்பேஸ் விட்டு கூட உள்ள போக முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரிம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் கண்டெய்னு அப்படின்ற மாதிரிலாம் வருது. ஸோ 2 எதுக்கு பக்காவா பண்ணியாச்சு. எனி டவுட்? என்னமா? இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ரெக்ரஸ் வேலிடேஷன் இதை கண்டிப்பாக பாருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொல்லலாம் இமெயில்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்கு நம்ம முதல்ல ஒரு இதை நம்ம சொல்லிடலாம். இமெயிலில் அட்டு இருக்கணும், கண்டிப்பாக அட்டு இருந்தால் தான் அது இமெயில் அப்படின்னு. ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா அட்டு இருக்கணும், ஒரு புள்ளி இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நீ வேலிட் இமெயில் அப்படின்ற மாதிரி நம்ம த்ரோ பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இது இதோட இந்த ரெக்ரஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா